எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ என்னுடைய ரெகுலர் ரொட்டீன் vlog தான். இன்றைய நாளில் நான் வளமையா ரொட்டீனா என்ன வேலைகள் செய்வேனோ அதைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பியாச்சுது. இப்போ நான் டீ குடிக்க போகிறேன். அதுவும் நேற்று நான் பனானா வாய்ப்பன் செய்திருந்தேன். நான் அதை இன்றைக்கு டீயோட குடிக்க உண்மையில் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் நல்ல ஒரு டேஸ்டாகவும் அது இருந்தது. இன்றைக்கு வெதர் பார்த்திங்களா நல்ல வெளிச்சமாகவே இருக்குது. வளமைக்கு மாற இவ்வளோ நாளும் இருண்டு போய் இருக்கிறது. ஆனால் இப்போ அவ்வளவு நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்குது. இப்போ இங்கே 8:30 ஆனாலும் நல்ல வெளிப்பாகவே இருக்குது. இன்றைக்கு கொஞ்சம் கிளீனிங் வேலைகள் இருக்குது. முதலாவதாக பார்த்தீங்களென்றால் இந்த ஹோலை க்ளீன் பண்ணுறதுக்காக ரோபோ பேக்கும் ஒன் பண்ணி விட்டுட்டேன். அது தண்டை வேலையை தானே பார்த்து கொண்டிருக்குது. அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக இது எனக்கு க்ளீன் பண்ணி தந்துடும். உண்மையில் சொல்ல போனால் இது வாங்கின பிறகு எனக்கு அவ்வளவா துடைக்கிற வேலை க்ளீன் பண்ணுற வேலையே இல்லை. கிழமையில் ஒரு நாளைக்கு துடைப்பேன். மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ பேக்குமையே நான் ஒன் பண்ணி விட்டுருவேன். நல்லா பெர்ஃபெக்டாக எந்த இடத்துக்கெல்லாம் எங்களால் கூட்டி துடைக்க முடியாத அந்த இடத்துக்கெல்லாம் போய் நல்ல வடிவாக பெர்ஃபெக்டாக இது எனக்கு க்ளீன் பண்ணி தந்துடும். இப்போ அங்கால ரோபோ பேக்கும் க்ளீன் பண்ணி கொண்டிருக்குது. இங்கால வளமையாக நான் வியாழக்கிழமையில் பெட்ஷீட் கவர் எல்லாம் எடுத்து நான் துவைச்சு மடித்து வைப்பேன். இப்போ அதால் பார்த்திங்கன்னா பிள்ளைகளும் இல்லை, ஸ்கூலுக்கு போயிட்டுன்னு பிள்ளைகள் இல்லாத டைமில் என்ன வேலை செய்யலாமோ அதுகளை நான் இந்த நாளையில் செய்திடுவேன். ஏனெண்டா எல்லா வேலையும் நாங்கள் ஒரு நாள் செய்யவே முடியாது. நாங்கள் கிழமையில் 7 நாட்கள் இருக்குது. அந்த 7 நாட்களும் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் நாங்கள் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வெளியில் போகிறது அல்லது ஷாப்பிங் போகிறது அப்படி ஏதாவது போய்கொள்ளலாம். மற்றது நாங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு போகிற நாளையில் 5 நாளும் எப்படியோ வீட்டில் தான் நிற்க போகிறோம். அந்த நாளையில் நாங்கள் என்னென்ன வேலைகள் செய்யலாமோ கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நாங்கள் அந்தந்த நாளையில் செய்து விட்டுட்டோம் என்றால் எங்களுக்கு நிறைய வேலையும் இருக்காது. எங்களுக்கு நிறைய நேரத்தை ஒதுக்கி நாங்கள் அதை க்ளீன் பண்ண வேண்டிய தேவையுமே இருக்காது. எப்பயுமே பார்த்தீங்களென்றால் நான் ஒவ்வொரு நாளும் இந்த வேலை செய்யணுமென்று சொல்லி டிசைட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்தந்த நாள் வரும்போது நான் அந்த வேலையை கரெக்டாகவே நான் செய்து முடிப்பேன். அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்றால் ஒவ்வொரு கிழமையும் ரொட்டீனாகவே நாங்கள் அந்தந்த நாளில் அந்த வேலையை செய்தே முடிச்சிருவோம். அப்படி செய்யும்போது உண்மையில் எங்களுக்கு பெரிய டீப் கிளீனிங்கோ அல்லது நிறைய உடுப்புகளை சேர்த்து வச்சு துவைக்கிறதோ அல்லது இந்த பெட் கவர் பெட்ஷீட்டுகள் இந்த பிலோ கவரில் இருந்து வீட்டில் இருக்கிற உடுப்பில் இருந்து இந்த கேட்டிலேருந்து சகலத்தையும் ஒன்றா நாங்கள் மிஷினில் போட்டு துவைச்சு காய விட்டு அதை மடித்து வைக்கிறதுக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு அவசியமே இல்லை. எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு குளிர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஜாக்கெட் வேணும், மழைக்கு ஒரு ஜாக்கெட் வேணும், அதை விட சினோக்கு ஒரு ஜாக்கெட் வேணும். அப்படி எங்களுக்கு நிறைய ஜாக்கெட்டுகள் வேணும். இப்போ பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு செம்ம குளிர் என்றால் நீங்கள் என்ரோவில் பார்த்துருப்பீங்களோ இவ்வளவுத்துக்கு எங்களுக்கு சினோ கொட்டி போய் இருக்குதுண்டு. அவ்வளவுத்துக்கு எங்களுக்கு குளிராக இருக்குது. அப்போ கொஞ்சம் குளிர் குறைவான டைமில் போடுற ஜாக்கெட் எல்லாத்தையும் எடுத்து இங்கே கபர்ட்டில் கொழி விட்டோம்னால் எங்களுக்கு அந்த இடத்தை பிடிக்காது. ஏனெண்டா பிள்ளைகளின் ஜாக்கெட் எங்களுடைய ஜாக்கெட்டுகள் எல்லாம் நாங்கள் முன்னுக்கு அந்த கேங்கரில் கொழி விடுறதால அப்போ இந்த ஜாக்கெட்டும் அங்கே இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். இடமும் பத்தாமல் போயிடும் கொழுவுறதுக்கு. அதால் எல்லாத்தையும் கொண்டு இங்கே கேங்கரில் கொழுவி கபர்ட்டுக்குள்ளே வச்சு விட்டோம்னா தேவைப்படுற நேரம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை விட வெளியில் வச்சிட்டோம்னால் அது டஸ்ட் எல்லாம் பட்டு திருப்பி அதை எடுத்து துவைச்சு எடுத்து வைக்க வேண்டிய வேலையும் எங்களுக்கு வரும். இப்படி நாங்கள் வச்சு விட்டோம்னால் எங்களுக்கு துவைக்கிற வேலையும் இல்லை, அந்த இடமும் எங்களுக்கு மிச்சமாகும். இப்போ பிள்ளைகளும் ஸ்கூலால் சாப்பிட்டு போயிட்டேனும். இன்றைக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்றால் நான் பீட்ரூட்டு கறியும் இறால் சமைச்சேனா. நாளைக்கு வெள்ளிக்கிழமை நிறைய மரக்கறிகள் வாங்குவோம், கடைக்கு போகணுமென்று போட்டு இருக்கிறேன். அதுக்கு முதல் இந்த மத்தியானம் கறி சமைச்ச அந்த சட்டி எல்லாம் இருக்குது சிங்கில். இப்போ அதெல்லாத்தையும் தான் கழுவி வைக்க போகிறேன். இருந்த கறி எல்லாத்தையும் 2 பவுலில் எடுத்து வச்சுட்டு அந்த இருக்கக்கூடிய சட்டி எல்லாத்தையும் கழுவி தண்ணி வடியவும் விட்டுட்டேன்.
இப்போ இங்கால பார்த்தீங்கன்னா துடைக்கிறதுக்கண்டு நான் ஒரு லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். தண்ணி, வினிகர், எசென்சியல் ஆயில் இதை நான் ஸ்ப்ரே பண்ணி தான் கிச்சன் வந்து எப்பயுமே நான் எல்லா நேரமுமே துடைச்சி விடுவேன். நான் கிச்சனில் வந்து எந்த நேரம் என்ன செய்தாலும் நான் உடனேயும் அந்த இடத்த வந்து நல்ல வடிவாக துடைச்சி விட்டுருவேன். அப்போ தான் எங்களுடைய கிச்சன் வந்து எப்பயுமே நல்லா பெர்ஃபெக்டாக நல்லா க்ளீனாகவும் இருக்கும். என்னிலே ஒரு பழக்கம் இருக்குது, என்னுடைய கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த சிங்க் வந்து எப்பயுமே ஈரமாக நான் இருக்கவே விட மாட்டேன். நான் அதுக்கண்டு நான் இந்த மைக்ரோஃபைபர் க்ளோத் வச்சுருந்து துடைச்சே விடுவேன். அது யார் தான் பிள்ளைகள்லாம் வந்து பிளேட்டுகள் கழுவி அவன் கையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு போனாலும் நான் உடனேயும் சிங்கையும் கழுவி அந்த ஏரியா எல்லாமே நான் ஈரமெல்லாம் துடைச்சி விட்டுருவேன். எப்பையும் அந்த பகுதியை வந்து ட்ரையாக வச்சுருந்தோம்னா தான் எங்களுக்கு கிச்சன் வந்து உண்மையில் நீட்டாக இருக்கிற மாதிரியே எங்களுக்கு தோணும். அதை விட இந்த பூச்சி தொல்லியெல்லாம் அதிகம் இருக்குதுன்னு சொல்கிற ஆக்கள் வந்து இந்த மெதட்டை வந்து நீங்கள் செய்து பாருங்க. கட்டாயம் இந்த பூச்சி தொல்லை கூட உங்களுக்கு இருக்காது. எப்பயுமே நான் வளமையாக இந்த துடைச்ச மைக்ரோஃபைபர் க்ளோத்தை உடனேயுமே நான் துவைச்சி கொண்டாந்து காய விட்டுருவேன். இங்கால பார்த்தீங்களென்றால் இப்போ லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு இப்போ கிச்சன் எல்லாம் துடைச்சி அந்த மைக்ரோஃபைபர் க்ளோத்தும் எல்லாம் கழுவி எல்லாம் காய விட்டுட்டேன். நல்ல க்ரீன் டீ குடித்தாதான் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்றால் நேற்று வந்து கொஞ்சம் வெளியில் போனதால் கொக்கோ வந்து திறந்து விடையில் சும்மா அதிலேயே நின்று அவளோட விளையாடி இதண்டு போட்டு விட்டுட்டேன். அப்போ இந்த க்ரீன் டீயையும் குடிச்சிட்டு போய் கொஞ்சம் கரெக்டை கொண்டு போனாலே தெரியும் உங்களுக்கு அவள் என்ன ரியாக்ஷன் காட்டுவாளண்டு. அப்போ கரெக்டையும் கொண்டு வச்சு கொஞ்ச நேரம் அவளோட விளையாடி போட்டு தான் மிகுதியாக இருக்கிற வேலைகள் எல்லாத்தையும் நான் செய்து முடிக்க போகிறேன். ஓகே, கொஞ்ச நேரம் இவளோட ரிலாக்ஸ் ஆகிருப்போம்ன்ட்டு இருந்தாச்சுது. இங்கே பாருங்கோ இவ்வளோ ஒரு உயரமாக மடியில் வந்தே இருந்துட்டாள். உண்மையில் பார்த்தீங்கன்னா முதல் பெட் வாங்க போகிறேன்ட்டு பிள்ளையர் சொல்லிக்கே பெட் ஒன்றும் வளர்க்க வேண்டாம், வீட்டுக்கு வளர்க்கலான்னு சொல்லி நான் அவைக்கு பேசுவேன். ஆனாலும் இப்போ எல்லாம் கொக்கோ வீட்டுக்கு வந்தப்புறம் உண்மையில் அவ்வளோ ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. ஏனெண்டா ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிற பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு போய் அவியல் வாரத்துக்கு 6 மணி 6:30 ஆகும். அதுக்குள்ளே நான் தனியாகத்தான் வீட்டில் இருந்து சில வேலைகளை செய்வேன். நான் கொஞ்ச நேரம் இருக்க வேணும், ரிலாக்ஸாக இருக்கணுமெண்டா நான் உடனேயும் ஒரு கரெக்டை கொண்டாய் வச்சுட்டு அந்த சோபாவில் இருந்துட்டேனென்றால் உடனேயும் ஓடி வந்து இருந்து விளையாடி அந்த கரெக்டை சாப்பிட்டு கொண்டே இருப்பாள். உண்மையில் அவளுக்கும் கரெக்ட் சாப்பிட்றதா போச்சு, எங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அவளோட இருக்கிறது. சில பேர் என்னட்ட இன்ஸ்டாகிராமில் எழுதி கேட்டிருந்தீங்க, நீங்கள் உங்களோட கொக்கோவை வந்து காலையில் இருந்து ஈவினிங் மட்டும் திறந்து வெளியிலேயே விடுறீங்கண்டா. அப்படி விடவே முடியாது. ஏன்னாண்டா இங்கே இன்டோர் பிளான்ட் எல்லாம் இருக்குது. அவள் ஏதாவது ஒன்று கடிச்சு வச்சிருவாள், இல்லாது ஏதாவது அந்த சிவரை கொட்டி இருக்கிற அந்த பேப்பர்களை கூட வாயால் கடிச்சு கிழிச்சிருவாள். அப்போ அதால் நான் அதை இதுக்குமே செய்கிறேன். சில பேர் சொல்லுவினும் இந்த கேபிள் எல்லாத்தையும் கடிக்குமெண்டு. அதால் பார்த்திங்கன்னா ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் நாங்கள் அதில் போய் இருக்கும் போது அவளை திறந்து விடுவோம். அதுக்கு பிறகு தானே ஒரு 10-15 நிமிஷம் முடிய தானே தன் கூட்டுக்குள்ளே போயிடுவாள். நாங்கள் கதவை வந்து மூடி விட்டுட்டோம்ண்டால் ஓகே. பிறகும் அடுத்த நாள் அந்த ஒரு 10-15 நிமிஷம் மட்டும்தான் அவள் எங்களோட வழியில் இருக்கிறது. பாருங்க, எங்களுக்கு சினோ விழ தொடங்கிட்டுது. எவ்வளவுத்துக்கு இந்த சினோ வந்து ஃபாஸ்ட்டாக விழுகுதுண்டு பாருங்கோ. எல்லா இடமுமே பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அதை விட சரியான குளிருமாக இருக்குது. ஒரு கொஞ்ச நேரத்தில் இவ்வளவும் பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷத்தில் இவ்வளவுத்துக்கு அந்த சினோ நிறைஞ்சிருக்குது. இப்போ பார்த்திங்களென்றால் கொக்கோவும் கூட்டுக்குள்ளே போயிட்டாள். இப்போ இந்த ஷூ ஸ்டாண்டெல்லாம் துடைப்ப வெண்டு போட்டு போன கிழமை துடைச்சதுக்கு அப்போ இந்த கிழமை கட்டாயம் நான் இன்றைக்கு துடைக்கிற நாள் தான். அப்போ இதையும் துடைச்சி விட்டுட்டேன் என்றால் எனக்கு கரைச்சல் இல்லை. ஏனெண்டா ஷூ ஸ்டாண்டு எப்பயுமே வந்து அதிகப்படியாக டஸ்ட் ஆகும். நாங்கள் அந்த சூக்களை போட்டுட்டு திருப்பி கொண்டு வந்து கலட்டி வச்சுட்டு இன்னொரு சூக்களை மாற்றி மாற்றி போடக்க அதில் வந்து அதிகப்படியான அழுக்குகள் வடியும். அப்போ அதுக்காக இந்த ஷூ ஸ்டாண்டையும் வந்து துடைச்சி விடுவோம்ன்ட்டு இப்போ துடைச்சி கொண்டு இருக்கிறேன். இங்கே பாருங்கோ, எல்லாமே எங்களுக்கு இந்த சினோ கொட்டி முடியலை, கொட்டி கொண்டே இருக்குது. பிள்ளைகளும் ஸ்கூலால் வந்துட்டினும், ஆனால் வெளியில் நின்று விளையாடி கொண்டிருக்கணும்.
இது வந்து ஃபர்ஸ்ட் டே தான் இந்த வருஷம் சினோ கொட்டி இருக்குது. அப்போ இப்போ அவைகளுக்கு நல்ல விளையாட்டாக தான் இருக்கும். எங்கட புள்ளிகள் மட்டும் இல்லை, இங்கே அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற எல்லாருமே கீழே இறங்கி தங்களோட பிள்ளைகளோட வந்து நின்று விளையாடி கொண்டு தான் இருக்கணும். நிறைய பேர் என்னட்ட நேற்று இன்ஸ்டாகிராமிலேயே அந்த ரீல்ஸை பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க, அக்கா அவங்களுக்கு சினோ கொட்டும் போது நல்லா குளிராக இருக்குமெண்டு. ஆனால் சினோ வந்து கீழே கொட்டும் போது குளிராது, அந்த சினோ வந்து கரையும் போது தான் சரியான குளிராக இருக்கும். ஓகே, இப்போ பிள்ளையால் நின்று விளையாடட்டுக்கும் நான் இந்த சூய் ஸ்டாண்டு கிட்ட கொஞ்சம் கஞ்சலும் குப்பையுமா இருந்தது. இந்த இடத்தையும் கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்டா. இந்த க்ளீனிங் வேலை எனக்கு முடிஞ்சது. ஆனாலும் எனக்கு வேலி என்ன முடியலை. அந்த பெட் கவர், பெட்ஷீட்டுகள், அந்த தலையணி உரைகள் எல்லாம் நான் கலட்டி இருந்தேன். இப்போ அதையும் நான் மிஷினுக்குள்ளே போட்டு துவைச்சி விட்டுட்டேன்டா. காய விட்டுருவேன். காய்ஞ்ச பிறகு நான் நாளைக்கு காலையில் எடுத்து அது எல்லாத்தையும் மடித்து கொண்ட கபட்டில் வச்சிருவேன். இப்படி செய்யும்போது எனக்கு வந்து உடுப்பும் வந்து தேங்காது, அதை விட என்னுடைய வேலையும் வந்து முடிஞ்சிடும். பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த கிழமை தான் நான் இதே போல் இந்த பெட் கவர், பெட்ஷீட்டுகள், தலையணி உரைகள் மாற்றி நான் துவைக்கிறது. இங்கே பாருங்கோ, என்னுடைய பாத்ரூமுக்குள்ளே நின்று அந்த விண்டோவால் தான் நான் இந்த வீடியோஸ் எடுத்திருக்கிறேன். இவ்வளவுத்துக்கு அதில் நிற்கக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் அந்த சினோ கொட்டி சரிஞ்சு போயே இருக்குது. அங்கே பாருங்கள், இவ்வளோ உயரமான மரம் அப்படியே சரிஞ்சு போயிருக்குது. அவ்வளவுத்துக்கு கெவி சினோவாக கொட்டி இருக்குது. கொட்டிக்கொண்டே தான் இருக்குது. உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியுது. நான் இங்கே பாத்ரூமுக்குள்ளே ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு இலை வந்து பழுத்து போயிருக்குது. சில பேர் சொல்கிறாங்க வீடியோஸில் ஒரு இலை பழுத்து போயிருந்தாலும் மற்ற இலையெல்லாம் பழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காமன்ட்டு. அது எவ்வளோத்துக்கு உண்மை பொய்யண்டு உண்மை எனக்கு தெரியலை. ஏன்னாண்டா பழுக்கிற இலை நான் விடுறையில் உடனே கட் பண்ணி எடுத்து போடுவேன். ஓகே, இப்போ அந்த இலையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணியை வந்து நல்ல வடிவாக ஸ்ப்ரே பண்ணி விட போகிறேன். எப்பவும் வளமையாக நான் காட்டுறதான் உங்களுக்கு. இன்டோர் பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி விடக்கூடாது. இதே போல் ஒரு ஸ்ப்ரே பொட்டில் வச்சு நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்ன்றா தான் அது வந்து எங்களுக்கு ஒரு அளவாக இருக்குது. தண்ணி என்றால் அளவுக்கு அதிகமாக ஊற்றி விட்டுட்டோம்ன்றால் அந்த வேர்களெல்லாம் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ குளிரண்டான்னு பிரச்சனை இல்லை. சம்மர் காலத்தை விட குளிர்காலத்துலேயும் வீட்டுக்குள்ளே இந்த ஹீட்டர் அது இதுகளெல்லாம் இருக்கிறபடியாக நல்லா சக்ஸஸாக தான் எனக்கும் இந்த இன்டோர் பிளான்ட் வந்து நல்லா க்ரோ ஆகி கொண்டு வருது. அது வளமையாக நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, என்னுடைய வீடியோ பார்க்குற உங்களுக்கு விளங்கும். இப்போ நான் லெட்டர் பாக்ஸ் ஒருக்கா திறந்து பார்க்க போகிறேன். என்னென்னா நான் இன்டர்நெட்டில் கிறிஸ்மஸுக்கு தேவையான திங்ஸுகள் கொஞ்சம் கமாண்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அது வந்துட்டு தான் எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. அப்போ போய் பார்த்தேன், உண்மையில் அதை போட்டு தான் இருக்கிறாங்க. 2-3 லெட்டரும் வந்திருந்தது. அப்போ அதால் அதையும் எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு எனக்கு இப்போ கிச்சனுக்குள்ளே வேலை இருக்குது. நான் பிள்ளைகளுக்காக டின்னர் ரெடி பண்ணணும். இன்றைக்கு டின்னருக்கு என்னென்று பார்த்தீங்களென்றால் கோழி கறியும் பீட்ரூட் சப்பாத்தியும் தான் நான் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க போகிறேன். இந்த பீட்ரூட் சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் பீட்ரூட்டின் சாறு எடுத்து அதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து தான் நான் இந்த மாவை குழச்செடுக்க போகிறேன். பாதி பீட்ரூட் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். நான் அந்த சின்ன கண்ணால் நல்லா துருவி எடுத்து போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு தேங்காய் புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல திக்கான பீட்ரூட் ஜூஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. இப்போ நான் 1.5 கப் மாவு எடுத்து அதுக்கு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பை சேர்த்து கொள்ளலாம். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இதுக்குள்ளே எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் சேர்த்து போட்டு இந்த பீட்ரூட் சாறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழச்சி விட போகிறேன். பீட்ரூட் சாறு எங்களுக்கு இந்த பதமாக குழைக்கிறதுக்கு காணாதண்டா நாங்கள் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு சப்பாத்தி எப்படி நாங்கள் வளமையாக குழைப்போமோ அதே போல் இந்த மாவையும் நாங்கள் நல்ல வடிவாக குழைச்சி எடுப்போம். ஓகே, எங்களுடைய பீட்ரூட் சப்பாத்தி மாவை குழச்சி எடுத்துட்டேன். ஒரு 20 நிமிஷம் ஒரு கிச்சன் டவலால் இதை மூடி வைக்க போகிறேன். கிச்சன் டவலால் 20 நிமிஷம் மூடி எடுத்து நாங்கள் சப்பாத்தி செய்தோம்னா அந்த சப்பாத்தி வந்து எங்களுக்கு நல்ல சாஃப்டாக வரும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகே, இப்போ நான் அளவளவாக சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ டஸ்ட் பண்ணி போட்டு இப்போ ஒரு சின்ன உருண்டைகளை எடுத்து இந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுக்க போகிறேன். இப்போ தேய்ச்செடுத்ததை
ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணி போட்டு எப்படி சப்பாத்தி செய்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. எல்லாருமே நல்லா சப்பாத்தி செய்யக்கூடிய ஆக்கள் தான். 2 பக்கமும் சாதவாக பிரட்டி எடுத்து போட்டு திருப்பி நாங்கள் அந்த ஸ்பெட்டுல்லாவால் அமர்த்தி விட்டோம்னா இந்த சப்பாத்தி வந்து நல்லா பொங்குமென்று சொல்லுவினோம். ஆனால் நல்லா பொங்கி வராட்டிக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக இல்லையென்று அர்த்தம் இல்லை. நான் இந்த சப்பாத்தியெல்லாம் சுட்டு முடிய இந்த சப்பாத்தி எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வெளியில் இவ்வளவு சினோ கொட்டுதண்டு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு வந்த நீங்கள் அப்பப்போ அந்த வானிலை அறிக்கை மாதிரி நானும் உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறேன். நல்ல குளிருக்கு நல்ல சுட சுட கோழிக்கறியும் சப்பாத்தியும் நல்லா சூப்பராக தான் இருக்கும். இப்போ நான் எல்லா சப்பாத்திகளையும் நான் சுட்டெடுத்து போட்டு எப்படி வந்திருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்க, எங்களுடைய பீட்ரூட் சப்பாத்தி வந்து ரெடி ஆகிட்டுது. எவ்வளவுத்துக்கு சாஃப்டாக இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டும் போதே உங்களுக்கு தெரியுது. அவ்வளவுத்துக்கு நல்ல ஒரு சாஃப்டாக வந்திருக்குது. உண்மையில் இது சாப்பிட அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். 2 விரலாலேயே பிச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாஃப்டாக இது வந்திருக்குது. சில பேர் நினைப்பீங்கள் பீட்ரூட் போட்டபடியாக இது வந்து ரஃப்பாக வருமெண்டு. ஆனால் அது அப்படியெல்லாம் வராது. எப்படி நாங்கள் வளமையாக சப்பாத்தி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், அதே போல் தான் இந்த சப்பாத்தியும் இருக்குது. இந்த சப்பாத்தி எங்களுக்கு நீண்ட நேரம் வந்து அப்படியே நல்லா சாஃப்டாகவே இருக்கணுமெண்டா இது போல் ஒரு கிச்சன் டவல் ஒன்றுக்குள்ள நல்ல வடிவாக சுற்றி வச்சு போட்டு அதை வந்து இன்னொரு பவுலுக்குள்ளே வச்சுட்டு ஒரு பிளேட்டால் மேலே மூடி விட்டுட்டோம்னால் இது நாங்கள் எடுத்து சாப்பிடும் போதும் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். எங்களுக்கு இது காஞ்சு போகாது. வாவ், இங்கே பாருங்க, எங்களுடைய சுட சுட பீட்ரூட் சப்பாத்தி, சுட சுட கோழிக்கால் குழம்பு நல்ல சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ டின்னரும் முடிச்சாச்சுது. இந்த கவுண்டர் டப்பும் எல்லாம் க்ளீன் பண்ணி கிச்சன் ஃபுல்லாகவே திருப்பியும் க்ளீன் பண்ணி விட்டாச்சுது. கொஞ்சம் வாசனை பொருட்கள் வாங்கிட்டு வந்தேன். நான் வீட்டுக்கு அதிகமாக நான் இந்த வாசனை பொருட்கள் வந்து யூஸ் பண்ணுவேன். அதால் கொஞ்சம் இந்த சாம்பிராணியும் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் முழுதிரியும் வேண்டிட்டு வந்திருக்கிறேன். அதை இந்த இதுக்குள்ளே எல்லாத்தையும் உடைச்சி போட்டு விட போகிறேன். அப்பப்போ எடுத்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இதென்னு பார்த்தீங்க, இதான் அந்த சாம்பிராணிக்குள்ளே இருக்கிறது சின்ன ஒரு மாவல் போல் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே தூக்கி வச்சுட்டு நான் கொளுத்தி விட்டுட்டேன்னால் அந்த சாம்பல் எல்லாமே அதுக்குள்ளே போயிடும். அதை எடுத்து நான் டஸ்ட்பினில் கொட்டி போட்டு அதை எடுத்து வச்சுட்டு திருப்பியும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை விட எந்த இடத்துல நாங்கள் இதை கொளுத்தி வைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த சூடு வந்து எங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு அந்த மாவில் சின்ன ஒரு குட்டி ஒரு போல் மாதிரி தந்திருக்கிறாங்க. இது என்னென்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அந்த கிறிஸ்மஸ் கொஞ்சம் திங்ஸோடு இந்த முழுதிரி ஹோல்டரும் வாங்கியிருந்தேன். அதை நான் இன்றைக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கு யூஸ் பண்ணி இது எப்படி இருக்குது பார்ப்போம்ன்ட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இது வந்து இந்த லைட் போட்டு இருக்கேக்கில் இப்படி கொளுத்தி வச்சுருக்கும் போது உண்மையிலே எனக்கு அது தெரியலை. இந்த லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு பார்க்கத்தான் அது வந்து அழகே எனக்கு தெரிஞ்சது. இப்போ நான் லைட்டை ஆஃப் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருட்டில் இப்படி இருக்குதாண்டு. வாவ், பாருங்க இவ்வளவு சூப்பராக இருக்குதாண்டு. உண்மையில இது இப்படி வருமென்று நினச்சி நான் வாங்கவே இல்லை. அது வந்து பார்க்க நல்லா இருந்தது அந்த மெட்டீரியல், அதால் தான் நான் வாங்கினேன். ஆனால் இது அழகாக இருக்குது. அதை விட அழகு இங்கே பாருங்கோ இவ்வளவுத்துக்கு எங்களுக்கு இரவெல்லாமே சினோ கொட்டி இருக்குதுண்டு. இப்போ காலமாக 6 மணி, இது வெள்ளிக்கிழமை காலம் 6 மணி. நான் எழும்பின உடனேயும் வீடியோஸ் எடுக்கணுமென்ட்டு போய் எடுத்தது தான். இது என்னுடைய கார்டனில் நிற்கிறது அந்த மரம், உங்களுக்கு தெரியும். இது என்னுடைய கார்டன் பக்கம்தான். அவ்வளவுத்துக்கு சினோ கொட்டி போயிருக்கு. பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. உண்மையில் ஒரு வெள்ளை வெளிரண்டு அந்த ஒரு பஞ்சுகளை நாங்கள் வந்து பரப்பி விட்ட மாதிரி அவ்வளவு அழகாக இருக்குது. எனக்கு பார்க்கும்போதே உண்மையில சரியான அழகாக இருந்தது. ஆனால் பெரும்பாலும் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நாங்கள் இந்த சினோவில் வந்து விளையாடினாதான் வருமென்று நினைக்கிறேன். அதோடு தான் அடுத்த வ்ளாகை வந்து நான் கட்டாயம் உங்களுக்காக ஷேர் பண்ணுவேன். இது வந்து நான் நேற்று எடுத்த வீடியோவில் நான் எப்படி சினோ இங்கே கொட்டுதுன்னு சொல்லி வானிலை அறிக்கை மாதிரி நிலவரத்தை சொல்லி கொண்டிருந்தேன். அப்போ சினோ கொட்டி முடிய இந்த இடம் எப்படி இருக்குதுன்ட்டு சில பேர் நீங்கள் வந்து யோசிப்பீங்கள், அதை அக்கா வந்து சொல்லாமல் விட்டுட்டாண்டு. அப்போ அதுக்காகத்தான் நான் உங்களுக்காக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு தான் நான் இதையும் இதில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.